நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுக்கு மகிமை. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜோஸ்வா டிவி ஊழியங்கள் வழியாக உங்கள் இல்லங்களில் தேவனுடைய வசனங்களை விதைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பராக. இந்த நாளிலும் நல்ல செய்தியாக உங்களுக்கு தேவன் அனுப்பிய செய்தி ஓசியா தீர்க்கதரிசி ஓசியா எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 வசனம் 6வது வசனம். ஓசியா அதிகாரம் 4 வசனம் 6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அன்பானவர்களே, ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்போது வாசித்தோம். இந்த பகுதியில் கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற செய்தி என்னென்னா, நீ தேவனுடைய வேதத்தை மறந்தா தேவன் உன்னுடைய பிள்ளைகளை மறந்துடுவார்னு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, தேவனுடைய வேதத்தை பெற்றோர் மறந்துடக்கூடாது. ஏன்னா பிள்ளைகளை தேவனுடைய வேதத்தின் வழியில் நடத்துறது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க இல்லையா? எல்லா விஷயத்தையும் நம்ம எடுக்கும்போது முதல்ல ஒரு குழந்தை கற்றுக்கொள்வதே பெற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, பெற்றவங்க ஜெபிக்கிறாங்களா, வேத வசனம் வாசிக்கிறாங்களா, சரியான முறையில் சபைக்கு போகிறாங்களா, இந்த காரியத்தெல்லாம் பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட கவனிக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்கள் தேவனுடைய வேதத்தை மறந்து வாழ்கிற தருணங்களை நாம் இந்த காலத்தில் பார்க்க முடியுது. நிறைய பெற்றோர்கள் குடும்பத்தில் வேதம் வாசிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா திருச்சபை கூட்டங்களுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு போகிறதில்ல. இப்போ வளர்ந்து வரும் பிள்ளைகள் இந்த பெற்றோர்களை பார்க்கும்போது அவங்கள மட்டும் அவங்க சொல்லும்போது அவங்க அதை கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா வேதத்தை முதல்ல பெற்றோர் மதிக்கணும். தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு முன்னால் இந்த வேத வசனத்தை மதிக்கும்போது தான் பிள்ளைங்க இந்த வேத புத்தகத்தை மதிப்பாங்க. ஏன்னா முதல்ல தாய் தகப்பனை தான் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்க்குறாங்க. அதனால தான் ஆண்டவருடைய புத்தகத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா கர்த்தரை நம்பும்போது அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் அப்படின்னு நீதிமொழிகள் 14:26 சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவனுடைய பிள்ளைகள் மறக்கப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ என்னென்னா தேவனுடைய வேத வசனத்தை பெற்றவங்க மறக்காமல் இருந்து அதுக்கு மதிப்பளிக்கும் போது தான் பிள்ளைங்களும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தேவபக்தி வாழ்க்கையில் வாழுறாங்கன்றதை இங்கே சொல்லப்படுது. ஏன்னா ஒரு பிள்ளையுடைய நடக்கை அதனுடைய
செயல்களில் விளங்குது இல்லையா? பிள்ளைகளுடைய அவங்களுடைய குணங்கள் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றது அவங்க நடந்து கொள்ளும் விதத்திலேயே நமக்கு என்ன பண்ணுதுன்னா புரியப்படுது. வாசிப்போம். நீதிமொழிகளில் பாருங்கள், 20ஆம் அதிகாரத்தில் வசனம் 11. நீதிமொழிகள் அதிகாரம் 20 வசனம் 11. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய நடக்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய உங்களை மாதிரியே தான் அவங்க நடப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் எப்படி கற்றுக் கொடுத்தீங்களோ அது போய் தான். நீங்கள் பைபிள் வாசிக்கிறது இல்லைன்னா அவங்களும் வாசிக்க மாட்டாங்க. நீங்கள் சபைக்கு போகலாம், அவங்களும் போகிறதில்ல. நீங்கள் வேதத்தை மறக்கும்போது பெற்றோர்கள் தேவனுடைய வேத தியானத்தை, வேத வசனங்களை, ஜெபத்தை குடும்பத்தில் எடுக்காத போது, அதுக்கு நேரம் ஒதுக்குறத பிள்ளைங்க பார்க்கல அப்படின்னா அந்த பிள்ளைங்க வாழ்க்கை நாளைக்கு பெரிய கேள்விக்குறியாயிடும். ஒரு பிள்ளையுடைய குணம் எப்படின்றது அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். பிள்ளைங்க ஒரு நல்ல நடக்கையில் வரணும் அப்படின்னா வேத வசனம் முக்கியம். இந்த வேத வசனம் முதல்ல பெற்றோர்கிட்ட இருக்கணும். பெற்றோர்கள் வேதம் வாசிக்கும் போது தான் பிள்ளைங்க அந்த இடத்துல உட்காந்து வேதம் வாசிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். நீங்கள் வாசிக்காமல் நீ சபைக்கு போ, வேதம் வாசி அப்படின்னு பிள்ளைங்களை சொன்னால் பிள்ளைங்க கேட்க போகிறது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் வேதத்தை மறந்துட்டா நான் உன் பிள்ளைங்களை நான் மறந்துடுவேன்னு ஓசியாவில் சொல்கிறேன். அன்பானவர்களே, அப்போ பிள்ளைகளை சிறு வயதில் இருந்தே நம்ம என்ன செய்யணும்னா வேத வசனங்கள் வழியாக நடத்தக்கூடியதான கடமை, பொறுப்பு ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறார். நாம் பிள்ளைங்களுக்கு முன்னால் வேத புத்தகம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பாருங்கள், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நம்ம உலக சொல்மொழி உண்டு இல்லையா? 5 வயசில் விளையாதது 50வது வயசில் என்ன செய்யாது? விளையாது. இது உலக சொல்லே ஒரு சொல்லு இருக்குது. அது வேத வசனம் சொல்லு பார்த்தீங்களா? ஏன்னா இந்த வேத வசனங்கள் வழியாக தான் அந்த சொல் பிறந்திருக்குது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவனை சின்ன வயசாக இருக்கும்போதே அவன் எப்படி நடக்கணும், அவன் எப்படி செயல்படுறான், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, அவன் செயல்பாடு எப்படி இருக்குது, அவன் நடைமுறை எப்படி இருக்குது அப்படின்னு பெற்றோர் கவனிக்கணும். கவனித்து அவனை சிறு வயதிலேயே வேத வசனங்களில் நீங்கள் நடத்தணும். வேத வசனங்களில் நீங்கள் நடத்தணும். வேத வசனங்களில் பெற்றோர் பிள்ளைங்களை நடத்தணும் அப்படின்னா அவங்க முதல்ல வேத வசனம் வாசிக்கணும். அவங்க முதல்ல கர்த்தருடைய புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும். பிள்ளைங்க கண்ணுக்கு முன்னால் அதை தினமும் அவங்க செய்யக்கூடிய பெற்றோராக இருக்கணும். வசனம் அதான் சொல்லுது. நீதிமொழிகள் 22:6வது வசனம், பிள்ளையானவனை சின்ன வயசுல இருந்தே நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடத்திட்டீங்க அப்படின்னா அவன் என்ன செய்வானா முதிர் வயதிலையும் நீங்கள் எப்படி கற்றுக் கொடுத்தீங்களோ அதை கை கொண்டு அவன் வாழ்வான்னு சொல்லப்படுது. பெற்ற பிள்ளைங்களை சின்ன வயசில் இருந்தே அவங்களோட நடக்கையை பார்த்து, அவங்க குணாதிசயங்களை பார்த்து, அவங்க எதை அவங்கள மாற்றி அமைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சின்ன வயசுலே அதை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க முதிர் வயதிலையும் நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? மறக்க மாட்டாங்களாம். சிறு வயதிலே பெற்றோர் கண்டுக்காமல் விடும்போது அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா கேள்விக்குறியாக மாறி போகுது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை உங்கள் பிள்ளை ஒரு நல்ல மனிதனாக வரணும் அப்படின்னாலே அவன் மனசில் வேத வசனம் இருந்தால் தான் வர முடியும். வேறு எந்த காரியத்திலையும் உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர முடியாது, வளர வைக்க முடியாது. அதனால கர்த்தர் அவ்வளோ அதிகாரப்பூர்வமாக சொல்ல, நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்னு சொல்கிறேன்.
ஏன்னா நீங்கள் வேதத்தை மறந்துட்டு அப்புறம் பிள்ளைங்க எப்படி வேதத்தை எடுத்துகிட்டு போவாங்க? அன்பானவர்களே, பிள்ளைங்க நீங்கள் தேவ பக்தியோடு இருக்கும்போது தான் பிள்ளைங்க தேவ பக்தியோடு வளருவாங்க. பிள்ளைங்களை வேத வாசிப்பு, வேத வசனத்தில் நடத்தணும், பிள்ளைங்களை ஜெபத்தில் நடத்தணும், பிள்ளைங்களை தேவ ஆராதனை வழியாக நடத்தணும். இது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அவங்கள அப்படியே கற்றுக் கொடுத்து வழி நடத்திட்டீங்க அப்படின்னா அவனுடைய முதிர் வயது வரைக்கும் அதை கைவிட மாட்டான்னு வசனம் சொல்லுது. அன்பானவர்களே, அப்போது பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும்னு ஆண்டவர் ஓசியா மூலமாக சொல்கிறார். நீங்கள் பெற்றோர்கள் வேத வாசிக்கணும், நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், அடுத்த வசனம் பார்ப்போம். 22ஆம் அதிகாரத்தில் 15 பாருங்கள். நீதிமொழிகள், அதே நீதிமொழிகளில் 22:15. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பார்த்தீங்களா, பிள்ளை நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்குமா? முட்டாள்தனம், மதியினம், அறியாமை வாழ்க்கை, முட்டாள்தனமான செயல், இது எல்லாம் பிள்ளையுடைய நெஞ்சில் இருக்குமா, மனசில் இருக்குமா? அதை நம்ம தான் என்ன செய்யணுமானா கண்டனம் பண்ணி எடுக்கணும். என்ன செய்யணும்னா அதை தண்டனையின் புறம்பு நிறையா என்ன சொல்லுவோம், அடிக்கிறது. ஆமாம், பிள்ளைய கண்டித்து அடித்து வளர்க்குறது. ஏன்னா பிள்ளைய கண்டித்து அடித்து வளர்க்கலை அப்படின்னு சொன்னால் அது பிள்ளைங்களுடைய வாலிப வயதில் அவங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க. அது என்னதான் பெற்றோர்கள் எப்படி நம்மளை வளர்த்தாங்கன்றதுலாம் அவங்களுக்கு மனசில் இருக்காது. அது தாய் தகப்பனை மதிக்காது. அது என்ன செய்யணும்னா அது பாட்டில் அது இஷ்டத்துக்கு போயிடும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயது முதல் நீங்கள் கவனிக்காமல் விட்டது தான் அதனுடைய காரணமே தவிர வேறு காரணம் கிடையாது. அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தை மறக்கும்போது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெரிய ஒரு சீரழிவுக்குள்ளே போகுதுன்றதை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்க. அதனால் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுமானா, அவங்க நெஞ்சில் மதியினம் இருக்க தான் செய்யும், முட்டாள்தனம் இருக்கும். நாம் என்ன செய்கிறோன்னு அதுங்களுக்கு தெரியாது. நாம் செய்கிறது சரிதான் அப்படின்னா அது முட்டாள்தனமாக யோசித்து நாம் செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அது நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்குமா, முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை பெற்றவங்க பிரம்ப கையில் எடுத்து நீக்கணுமா. அப்படி நீக்கலைன்னா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்பானவர்களே, அதுதான் ஆண்டவருடைய புத்தகத்தில் இவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கு. 23ஆம் அதிகாரம் பாருங்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 23 வசனம் 13வது வசனம் பாருங்கள். ஒரு அழகான வார்த்தை. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். பிள்ளைய தண்டியாமல் விடாதீங்க. ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. பிள்ளைங்களை நாம் கொஞ்சிற நேரம் கொஞ்சணும், அடிக்கிற நேரம் அடித்தே ஆகணும். அடிக்கலை அப்படின்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை மாறாது. அது மனசு, அது நெஞ்சில் ஒட்டி இருக்கிற முட்டாள்தனம் நீங்காது. அது நான் நினைக்கிறது தான் நல்லது, நான் செய்கிறதெல்லாம் நல்லது, அப்படி தான் நினைக்காம. அன்பானவர்களே, சிறு வயதிலேயே அதை சரியாக வழி நடத்தலை அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது வாழ்க்கையில். அதனால் ஆண்டவருடைய புத்தகம் சொல்லுது, சிறு வயதிலேயே அவங்கள என்ன செய்யணும்னா, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அவன் ஒன்றும் சாக போகிறது கிடையாது. நீங்கள் பிரம்பெடுத்து ஒரு கம்பெடுத்து அவனை அடித்து திருத்தும் போது அவன் அதனால் ஒன்றும் மரணம் வரப்போகிறதில்ல. ஆனால் அதனால் மரணமான பாவ வாழ்க்கையிலிருந்து அவன் தப்பிக்க அவனுக்கு வழி கிடைக்குது. நீங்கள் பிரம்ப கையாளும் போது ஒரு பாவ வாழ்க்கையிலிருந்து அவன் தப்பிக்கிறதுக்கான வழி அதில் பிறக்குது. பிரம்ப கையாளாமல் அவன் என் பிள்ளை எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்க மனப்போக்கில் விட்டுட்டிங்கன்னா அவனுடைய வாழ்க்கை நாளைக்கு நீங்களே வருத்தப்படுவீங்க. என் பிள்ளை இப்படி வளர்ந்துச்சே, இன்னைக்கு இப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறானே, அவன் நடக்கையெல்லாம் இப்படி இருக்கேன்னு
நாளைக்கு நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஏன்னா ஆண்டவருடைய புத்தகம் அதை தான் சொல்லுது. பிள்ளைய நீங்கள் தண்டித்து கண்டித்து அடித்து வளர்க்கணும்னு ஆண்டவருடைய புத்தகம் சொல்லுது. அன்பானவர்களே, அதனால் சிறு வயது தொடங்கியே அதை நீங்கள் கொண்டு வரணும். அப்படின்னா முதல்ல நீங்கள் தேவபக்தி உள்ள பெற்றோர்களாக இருக்கணும். நீங்கள் தேவபக்தி உள்ளவர்களாக வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி சபை ஆராதனைக்கு தவறாமல் எல்லா ஆராதனையிலையும் கலந்து கொண்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த நடக்கை உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு நல்ல நடக்கையை கொண்டு வரும். பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள். நீதிமொழிகளில் 29ஆம் அதிகாரம் 15வது வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள். அதோட போக்கில் நீங்கள் பிள்ளைய விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அந்த பிள்ளையுடைய நிலைமையை பாருங்கள். நீதிமொழிகள் 29 வசனம் 15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். பார்த்தீங்களா, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் தான் பிள்ளைய நல்ல வழியில் நடத்தும். எது செஞ்சாலும் பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆமாம், எது செஞ்சாலும் முத்தம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை ஒரு எப்படிப்பட்ட தவறான பாதையில் கூட வந்துடும். அது ஏன்னா அவன் என்ன செய்கிறான், அவன் நடக்க என்னன்றதை பார்த்து அவனை கண்டித்து அடித்து புத்திமதி சொல்லி சிறு வயதிலேயே அவனை வளைக்கலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வெட்கப்பட்டு போய் நிற்கிறது நீங்கள் தான். அதனுடைய வாலிப பிரயாத்தில் அது அடுத்த கட்ட வாழ்க்கையில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளையை பற்ற நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஆனால் அதுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்களாக தான் இருப்பீங்க. பாருங்கள், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை தான் கொடுக்கும். தான் இஷ்டத்துக்கு அது வாழ காட்டு மரம் மாதிரி அது எப்படி வளருதோ வளரட்டும் அப்படின்னு விட்டால் நாளைக்கு தாயும் தகப்பனும் அவமானப்பட்டு தான் நிற்கணும். கர்த்தருடைய புத்தகத்தில் அதான் எழுதியிருக்கு. இது இன்னும் மனிதன் சொல்லுறது கிடையாது. ஆண்டவருடைய புத்தகம் நம்ம கையில் இருக்கிற புத்தகத்தில் அதான் எழுதப்பட்டிருக்கு. பெற்றோராகிய நீங்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைங்களை எப்படி கவனிக்கணும், பெற்றோர்களே கவனம் அப்படின்னு தான் ஆண்டவருடைய புத்தகம் நமக்கு இந்த நாளில் சொல்லி கொண்டு இருக்குது. ஏன்னா ஒரு ஞானம் உள்ள பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனுக்கு புகழ்ச்சியை கொடுக்குறான். ஒரு மூடத்தனமாக வளர்க்கப்பட்ட பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனை வெட்கப்படுத்த வைக்கிது. 4 பேர் முன்னால் நான் அவங்க வாழ்கிற ஊரில் அந்த தாய் தகப்பனை அந்த பிள்ளை என்ன செய்யுது, வெட்கப்படுத்துது. ஏன்னா வளர்ப்பு சரியில்லை. சிறு வயதிலே அடித்து கண்டித்து புத்திமதி சொல்லி கர்த்தருடைய வேதத்தை சொல்லி ஜெபத்தை சொல்லி சபை ஆராதனை சொல்லி அப்படி வளர்த்துருந்தால் அந்த பிள்ளை ஒழுக்கமாக வளர்ந்துருக்கும். அன்பானவர்களே, ஞானம் உள்ள ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஞானம் இல்லாமல் முட்டாள்தனமாக வளர்ந்த பிள்ளைங்க வாலிப பிரயாத்தில் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் வெட்கத்தை கொடுக்குது. அன்பானவர்களே, அதனால் சிறு வயது தொடங்கி வேத எழுத்துக்கள் அந்த பிள்ளைங்களுடைய இதயத்தில் எழுதப்படணும். சிறு வயதிலேயே வேத வசனங்கள் பிள்ளைங்களுடைய இதயத்தில் எழுதப்பட்டணும். அப்போ தான் அந்த வசனங்கள் அவங்க மனசில் இருக்கும். அப்போவே தேவபக்தி அவங்க வாழ்க்கையில் தொடங்கிடணும். அன்பானவர்களே, அதனால் பிள்ளைங்க பெற்றோர்கள் தான் அன்றைக்கி கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களை சரியான முறையில் வழி நடத்தலைன்னா பெற்றோர்கள் நாளைக்கு வெட்கப்பட்டு தான் நிற்கணும். அதனால உபாகமம் 6ஆம் அதிகாரம் பாருங்கள், நிறைவாக ஒரு வசனம் வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6லேருந்து 6, 7, 9. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து உன் பிள்ளைகிட்ட நீ பேசணும். இது பெற்றோருக்கு சொன்ன வசனம். உன் வீட்டில் உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யணும்னா கருத்தாக போதிக்கணும். வேத வசனத்தை கருத்தாக போதித்து எடுத்து சொல்லி
அவங்கள நடக்கும்போதும் படுத்துக்கிற பிள்ளையோடு கூட நீங்கள் படுத்திருக்கிற போதும் எழுந்து நடக்கும்போதும் அவங்க உட்கார்ந்து இருக்கிற போதும் நீங்கள் வேத வசனத்தை பற்றி அவங்கக்கிட்ட பேசணும். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதி வை. எதுக்கு இதெல்லாம் சொன்னார்? ஏன்னா பிள்ளைங்க அடுத்த தலைமுறை நல்லபடியாக இருக்கணும், தேவ பக்தியோடு இருக்கணுன்றது தான் இந்த வார்த்தைகளை தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் அன்பானவர்களே, ஒரு பிள்ளை வாலிப பிராயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து செல்லும்போது அது பெற்றோருக்கு புகழ்ச்சியை தர்றதும் இகழ்ச்சியை தர்றதும் சிறு வயதில் எப்படி அந்த பிள்ளை வளர்க்கப்பட்டுச்சோ அதன்படி தான் இருக்குமே தவிர வேறு எப்படியும் இருக்காது. அதனால் இந்த நல்ல செய்தி என்னென்னா, பெற்றோர்கள் சிறு வயதில் இருந்தே தங்களுடைய பிள்ளைகளை வேத வசனத்தில் நடத்துங்க, ஜெபத்தில் நடத்துங்க, சபை ஆராதனையில் நடத்துங்க. உங்கள் பிள்ளைங்க கருத்தாய் வருவாங்க, ஞானமாக அறிவாக வருவாங்க. மற்ற பிள்ளைகளோடு கூட இல்லாமல் இவங்க முற்றிலும் மாறுபட்ட நல்ல ஒரு சிந்தனைகளோட கர்த்தருக்குள்ள இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளோடு வளர்கிற குழந்தைங்க ஞானமாக அறிவாக புத்திமானாக நடப்பாங்க. அதானே உண்மை. அப்போ உங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்கணும் அப்படின்னா, பெற்றோர்களே நீங்கள் வேதத்தை மறக்காதீங்க. நீங்கள் வேதத்தை மறந்தால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவார்னு ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அதனால் கேட்கப்பட்ட இந்த நல்ல செய்தியின்படி விழிப்புள்ளவர்களாக இருந்து பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை விழிப்பு நிலையில் சிறு வயதிலிருந்தே வளருங்க. கர்த்தருக்குள்ளே அவங்க ஞானமாய் வாழ அது அவங்களுக்கு போதுமான ஒரு வழி நடத்துதலாக இருக்கும். உபாகமம் 6:6 சொல்லப்பட்ட வசனத்தை நீங்கள் கவனிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் கடைபிடிச்சி வாழுங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு வெட்கத்தை தராமல் புகழ்ச்சியை தரும் பிள்ளைங்களாக இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சரி, ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பான தகப்பனே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. தேவரீர், உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நீர் வழி நடத்தி வந்து கொண்டு இருக்கிறீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக இந்த நல்ல செய்தியை அப்பா தாய் தகப்பன்மார்களுக்கு விதைக்க நீங்கள் கிருபை செஞ்சீங்க. விதைக்கப்பட்ட இதயங்களில் இந்த வசனம் வேர்விட்டு வளரட்டும் ராஜா. 30, 60, 100 ஒவ்வொரு குடும்பத்திலும் பலன் அளிக்கட்டும். ஆம் ஆண்டவரே, நீர் உரைத்த வார்த்தையின்படியே பெற்றோர்கள் வேதத்தை மறக்கும்போது அவர்கள் பிள்ளைகளும் மறக்கப்படுகிறார்கள் என்ற வசனத்தின்படியே கர்த்தாவே, வரும் நாட்களில் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை வேத வசனத்திலும் ஜெபத்திலும் சபை ஆராதனையிலும் வழி நடத்தும்படியாய் நீர் கொடுத்த இந்த நல்ல செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் சஞ்சலம், தவிப்பு, வேதனை, சஞ்சலம் அப்பா, சண்டைகள், பிரிவினைகள், வேதனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் சந்தோஷம், கிறிஸ்து இயேசுவின் சமாதானமே ஒரு குடும்பத்தை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இவர்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.